Hi viewers, welcome to Krammer English Krammer தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு TNPSC Group 1, 2, 3, 4, TET, TRB, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், வாட் அ மேன் திங்ஸ் ஆஃப் ஹிம்செல்ஃப் that is which determines or rather indicates his fate. ஹென்றி டேவிட் தோரோ. ஒரு மனிதன் அவனை பற்றி என்ன எண்ணம் கொள்கிறானோ அதுதான் அவன் தலையெழுத்தை நிர்ணயம் செய்கிறது அப்படின்னு சொல்றாரு ஹென்றி டேவிட் தோரோ. நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நம்மளை பற்றி உயர்வான எண்ணத்தை வச்சுக்கலாம், நம்மளுடைய தலையெழுத்தை உயர்வானதாக மாற்றலாம். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போலாங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Prepositions of place. ஏற்கனவே நம்ம இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இல்லையா? இன்னைக்கு பிக்சரோட நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்களுக்கு இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நல்லா உறுதியாக சொல்ல முடியும். பாருங்க. அவே ஃப்ரம் த பாக்ஸ். பாக்ஸ் இங்கே இருக்கு, பால் பாக்ஸை விட்டு தூரமாக போகுது இல்லையா? இங்கேருந்து ஆரம்பித்து பாக்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பித்து தூரமாக போய் நிற்குது. அப்போ பாக்ஸை விட்டு பால் தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அவே ஃப்ரம் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்க, டுவர்ட்ஸ் த பாக்ஸ். தூரம் இருக்கிற பால் பாக்ஸை நோக்கி வருகிறது. அப்போ கிட்ட வருது இல்லையா? அப்போ பாக்ஸ் கிட்ட வருது, பாக்ஸை நோக்கி வருகிறதுன்னு சொல்லும்போது நம்ம டுவர்ட்ஸ் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். பால் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கத்தில் இருக்கிற பால் இந்த ஓட்டை வழியாக நுழைஞ்சி வெளியே போகுது, இந்த ஹோல் வழியாக நுழைஞ்சி வெளியே போகுது இல்லையா? அந்த ஹோல் வழியாக நுழைஞ்சி வெளியே போகிறத நம்ம எப்படி சொல்லணும்னா த்ரூ த ஹோல் அப்படின்னு சொல்லணும். த்ரூ த ஹோல். இந்த ஹோல் வழியாக நுழைஞ்சி வெளியே போய் இங்கே நிற்குது அந்த பால். அப்போ த்ரூ த ஹோல். அடுத்தது இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லையா? ஸ்டெப்ஸில் கீழே இருந்து பால் மேலே போகுது, கீழே இருக்கிற பால் மேலே போய் நிற்குது இந்த இடத்துல. அப்போ அப் த ஸ்டேர்ஸ், அப் த ஸ்டேர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்க, மேலே இருக்கிற பால் கீழே இறங்கி வருது, கீழே இறங்கி வர்றத டவுன் த ஸ்டேர்ஸ் அப்படின்னு சொல்லணும். டவுன் த ஸ்டேர்ஸ். அடுத்தது பாருங்க, பால் பாக்ஸ்குள்ளே இருக்குது, இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற பால் வெளியே வருது. அப்போ எப்படி சொல்லணும்? அவுட் ஆஃப் த பாக்ஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்க, வெளியே இருக்கிற பால் உள்ளே போகுது, வெளியே இருக்கிற பால் உள்ளே போச்சுன்னா இன்டு த பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். வெளியே இருக்கிற பால் மூமெண்ட்ல நகர்ந்து உள்ளே போகுது, இன்டு த பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்க, இது ரோடு, ரோடில் இந்த பால் போயிட்டே இருக்கு, இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே இப்படி போகுது இல்லையா? அப்போ அலாங் த ரோடு, அலாங் த ரோடு அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாக்ஸ் மேலே பால் இருக்கு, ஆன் த பாக்ஸ். பாக்ஸ் உள்ள பால் இருக்கு, இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். பாக்ஸ் மேலே பால் இருந்தால் ஆன் த பாக்ஸ், பாக்ஸ் உள்ள பால் இருந்தா இந்த பாக்ஸ். அடுத்தது பாருங்க, இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பாருங்க. இதுல பாக்ஸுக்கு ஜஸ்ட் மேலேயே ஒட்டி பால் இருக்கு, ஆன் த பாக்ஸ்ன்னு சொன்னோம். ஆனா இங்க பாருங்க, பாக்ஸ் இங்க இருக்குது, பால் மேல இருக்கு, இங்க கேப் இருக்கு இல்லையா? அப்ப above the box அப்படின்னு சொல்லணும். பாக்ஸுக்கு மேல இருக்குது பால், அங்கே கேப் இருக்குது, அப்போ above the box. கீழே பாருங்க, இந்த பால் பாருங்க கீழே இருக்குது, இங்கேயும் கேப் இருக்கு, அப்போ below the box அப்படின்னு சொல்லணும். கேப் இருந்துச்சு, பால் மேலே இருக்கு அப்படின்னா above the box,
அதே மாதிரி பாக்ஸுக்கு பால் கீழே இருக்குது, இங்கே கேப் இருக்குன்னா பிலோ த பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். இது பாருங்க நம்ம முன்னாடி பார்த்தது தான். பாக்ஸுக்கு மேலே பால் இருக்குது, ஆன் த பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாக்ஸுக்கு கீழே பால் இருக்குது, அண்டர் த பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாக்ஸுக்கு கீழே பால் இருக்குது, அண்டர் த பாக்ஸ். அடுத்தது பாருங்க, பாக்ஸ் இங்கே இருக்குது, பக்கத்தில் பால் இருக்குது, அதை வந்து பிசைட் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். பாக்ஸ் இங்கே பக்கத்தில் பால் இருந்துச்சுன்னா பிசைட் த பாக்ஸ். பாக்ஸுக்கு உள்ள பால் இருக்குது பாருங்க, இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். பாக்ஸுக்கு உள்ள பால் இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸ், பக்கத்தில் பால் இருந்துச்சுன்னா பிசைட் த பாக்ஸ். அடுத்தது பாருங்க, பாக்ஸ் இங்கே இருக்குது, பாக்ஸுக்கு முன்னாடி பால் இருக்குது, அதை இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். பாக்ஸ் இங்கே இருக்குது, பால் பாக்ஸுக்கு பின்னாடி இருக்குது, அதை பிஹைண்ட் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். முன்னாடி இருந்துச்சுன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாக்ஸ், பின்னாடி இருந்துச்சுன்னா பிஹைண்ட் த பாக்ஸ். அடுத்தது பாருங்க, 2 பாக்ஸ் இருக்கு, நடுவில் பால் இருக்கு, அப்போ பிட்வீன் த பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லணும். பிட்வீன் த பாக்ஸஸ். அடுத்தது நிறைய பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பால் இருக்கு, அதுக்கு இடையில ஒரு பால் இருக்கு, அப்போ among the boxes அப்படின்னு சொல்லணும். among the boxes. அடுத்தது பாருங்க, பாக்ஸ் இங்க இருக்கு, பால் பக்கத்தில் இருக்கு, அருகாமையில் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, நியர் த பாக்ஸ். இங்க பாருங்க, பாக்ஸ் இங்க இருக்கு, பால் தூரமா இருக்கு, அதை ஃபார் ஃப்ரம் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபார் ஃப்ரம் த பாக்ஸ். பாக்ஸை விட்டு பால் தூரமா இருக்குது அப்படின்னாக்கா ஃபார் ஃப்ரம் த பாக்ஸ். கீழே இருக்கிற பால் மேலே ஏறுது, மேலே போகுது அப்படின்னும் பொழுது ஆன் டு த பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். கீழே இருக்கிற பால் மேலே போய் பாக்ஸுக்கு மேலே போகுதுன்னு சொல்லும் பொழுது ஆன் டு த பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி மேலே இருக்கிற பால் கீழே வருது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். கீழே இருக்கிறது மேலே போச்சுன்னா ஆன் த அப்படின்னு சொல்லணும், மேலே இருக்கிறது கீழே வந்துச்சுன்னா ஆஃப் த அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்க, இந்த பாக்ஸ் இருக்குது, பால் வந்து கீழே போகுது, இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வருது, இது வழியாக வந்து இப்படி போகுது, பாக்ஸுக்கு கீழே பால் போகுது, அப்போ அண்டர் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். அண்டர் த பாக்ஸ். அடுத்தது பாருங்க, பாக்ஸ் இங்கே இருக்குது, பால் மேலே போகுது, இப்படி போகுது இல்லையா, இங்கே ஆரம்பித்து இங்கேருந்து இங்கே வருது, இங்கேருந்து இங்கே வருது, அப்போ ஓவர் த பாக்ஸ். பாக்ஸுக்கு மேலே போகுது, ஓவர் த பாக்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸை பார்த்தோம் இல்லையா. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.